இது உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு சிறுகதை. ஒரு இரவு மதீனாவின் அமைதியான தெருக்களில் கலீஃபா உமர் ரலி அவர்கள் மாறுவேடத்தில் நடந்து கொண்டிருந்தார். மக்கள் நலமாக உள்ளார்களா என்று தெரிந்து கொள்ள. அப்போது குழந்தைகள் அழும் சத்தம் கேட்டது. அவர் ஒரு சிறிய வீட்டருகே சென்றார். வீட்டிற்குள் ஒரு பெண் ஒரு பானையில் தண்ணீர் கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் கலீஃபா அவர்கள், என்ன சமைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கவள், தண்ணீர்தான், என்னிடம் உணவு இல்லை, என் குழந்தைகள் பசித்திருக்கிறார்கள், சாப்பாடு வரும் என நம்பி தூங்கிவிடுவார்கள் என நினைத்தேன். உமர் ரலி அவர்களின் இதயம் நொறுங்கியது. அவர் யார் என்பதைச் சொல்லாமல் உடனே அரசு களஞ்சியத்துக்குச் சென்றார். ஒரு மூட்டை மாவும் கொழுப்பும் தோளில் சுமந்து வந்தார். அவருடைய ஊழியர் உதவ முனைந்தபோது, நான் என் பாவச் சுமையைச் சுமக்கிறேன், நீதி நாளில் அதை நீ சுமப்பாயா? அவர் கேட்டார். ஊழியர் சற்று பின்னோக்கி நகர அவர் தாமாகவே உணவு சமைத்து குழந்தைகளுக்கு ஊட்டினார். அவர்கள் சிரித்தபோதுதான் அவர் வீடு திரும்பினார். அடுத்த நாள் அந்த பெண் தனக்கு உதவியவர் கலீஃபா உமர் ரலி என்பதை அறிந்து கண்ணீர் விட்டாள். அவரது தாழ்மை, எளிமை, இரக்கம் இன்னும் நம் இதயங்களில் ஒளிர்கிறது. ஒரு சிறந்த தலைவன் மக்கள் பிரச்சினைகளில் இருக்கும்போது உதவியாளர்கள், பாதுகாவலர்கள் பேச்சுக்களை கேட்காமல் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வரை மக்களுடன் தான் இருப்பான் என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலி அவர்களின் வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது. உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க.